அனைவருக்கும் வணக்கம். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இன்னைக்கு நாம இந்த ஒரு வீடியோவில் தமிழ்நாட்டை பற்றி இப்போ இருக்கிற அரசியல் நிலவரத்தை பற்றி உங்கள் எல்லாத்துக்கிட்டையும் பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டிருந்தேன். ஸோ அதுக்கு உண்டான டைம் இன்னைக்கு தான் கிடைச்சிருக்குது நான் நம்புகிறேன். ஸோ நான் இந்த வீடியோ பண்ணுறதுல உங்களுக்கு ஏதாவது விருப்பம் இல்லைன்னா தயவு செய்து இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த நான் இப்போ பண்ற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தயவு செய்து உங்க ரிலேட்டிவ்ஸ் ஃபேமிலிஸுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ இருக்கிற அரசியல் நிலவரம் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னா, நான் என்ன பண்றேன்னு நான் உங்களுக்கு சொல்றதே கிடையாது. நான் என்ன பண்ண போறேன் அதையும் நான் உங்களுக்கு சொல்றது கிடையாது. ஆச்சா? ஸோ ஆனா இருந்தாலையும் நீங்க என்ன ஜெயிக்க வைக்கணும், அப்படிதான் இப்போ இருக்கிற அரசியல் நடந்துனுக்குது. நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு இந்திய குடிமகனா நான் எப்படி நினைக்கிறேன்னா, ஒரு அரசியல்வாதி, அதாவது ஒரு நாட்டுடைய முதலமைச்சர் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அவரு போடுற ட்ரெஸ்ஸா இருக்கட்டும், இல்ல அவரு போடுற ஷூவா இருக்கட்டும், இல்ல அவரு துவைக்கிற துணியா இருக்கட்டும், இது எல்லாமே ஒரு நார்மல் மனுஷன் எப்படி பண்றாரோ அதே மாதிரி எல்லாத்தையும் அவர் பண்ணணும். அவரா கடைக்கு போயிட்டு அவங்க வீட்டுக்கு உண்டான காய்கறி வாங்கின்னு வர்றதுக்கு இருக்கலாம், இல்ல ஒரு மளிகை கடைக்கு போயிட்டு மளிகை பொருள் வாங்கின்னு வரதா இருக்கலாம். அவங்க வீட்டுக்கு என்ன தேவையோ முதல்ல அதை அவரை ஒழுங்கா பண்ணணும். அந்த மாதிரி ஒரு அரசியல்வாதி எப்போ ஒரு வீட்டுக்கு என்ன தேவையோ அதை அவரே யோசிச்சு, இன்னைக்கு என்ன வாங்கணும், இன்னைக்கு என்ன சமைக்கலாம், இன்னைக்கு என்ன சாப்பிடலாம், இப்ப என்ன சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசியல்வாதி தானா தன்னிச்சையா முடிவெடுத்து யோசனை பண்ணி ஒரு ஃபேமிலியில, அதாவது ஒரு குடும்பத்துல அனுசரிச்சு இது எல்லாத்தையும் பண்றாரு பாரு. அந்த மாதிரி ஒரு அரசியல்வாதி நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்தா, தமிழ்நாடு அடுத்த 5 வருஷத்துல இந்த உலகமே வியந்து பார்க்கிற அளவுக்கு ஒரு தமிழ்நாடு இருக்கும். ஆனா இப்ப இருக்கிற அரசியல்வாதி எப்படி இருக்கிறாங்கன்னா, ஒரு சாதாரண வார்டு மெம்பரா இருந்தாலையும் அவருக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஆளு, துணி அயன் பண்றதுக்கு ஒரு ஆளு, துணி துவைக்கிறதுக்கு ஒரு ஆளு, வீட்டு வேலை செய்ய ஒரு ஆளு, கார் துடைக்க ஒரு ஆளு, கார் டிரைவர் ஒரு ஆளு. இது எல்லாத்தையும் பணம் எங்கிருந்து வருதுப்பா? உனக்கு வாங்குற சம்பளம் வச்சு மட்டும் உன்னால இந்த மாதிரி குடும்பம் நடத்த முடியுமா? இவ்வளவுத்துக்கும் யாருடைய பணத்தை நாம செலவு பண்ணுகிறோம்? மக்களுடைய வரி பணத்துல இவ்வளவு நம்ம செலவு பண்ணுகிறோம். உனக்கு கொடுக்கிற சம்பளத்தை வச்சு நீ வேலை பண்ணுங்கிறியா அப்படின்னு கேட்டா அது கேள்விக்குறி. ஒரு அரசியல்வாதினா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீயா, நான் ஒரு முன்னோடியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீயா முடிவெடுத்து இந்த மாதிரி நான் இருக்கணும், இந்த மாதிரி நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உயிருக்கு பயம் இல்லாம நீ என்ன பண்ற, இவ்வளோ ஒரு 4 கோடி ரூபாய் காரு, 5 கோடி ரூபாய் காரு, உனக்கு பின்னாடி ஒரு 40 காரு, உனக்கு முன்னாடி ஒரு 30 காரு, எல்லாத்தையும் கூட்டுக்குன்னு நீ ஒரு சுற்றுலா பயணம் போறனா அந்த மாதிரி ஏன் போகணும்? அந்த மாதிரி தேவையே கிடையாது. அவ்வளவு காசு உனக்கு எங்கிருந்து வந்தது? அவ்வளவு காசு உன்னால இவ்வளவு பேர் வராங்க அப்படின்னு சொல்லிட்டா அவங்களா வந்து சும்மா அவங்க வண்டிக்கு பெட்ரோல் போட்டுன்னு சுத்தி நிற்பாங்களா? அந்த பணம் எல்லாம் எங்கிருந்து வந்தது? இது எல்லாத்தையும் தமிழ்நாட்டு மக்கள் நீங்க யோசிக்கணும். யோசிச்சு அடுத்த 2026 ஒரு நல்ல முடிவா எடுப்பீங்கன்னு நான் நம்புறேன். என்னுடைய முடிவு என்ன இருக்கணும் அப்படின்னு சொன்னா, நம்ம நாட்டுக்கு, நம்ம தமிழ்நாட்டுக்கு யாரு நல்லா ஒரு வேலையை செய்வாரு, தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன செய்வாரு, தமிழ்நாட்டு மக்கள் போறதுக்கு வர்றதுக்கு, இப்ப நீங்க இந்த டவுன் பஸ்ன்னு எடுத்துக்கிறீங்கன்னா அது எல்லாமே பிஞ்சு பிஞ்சு பாட்டா வெளியே போய்க்குது. அந்த மாதிரி ஒரு பஸ்ல தான் நம்ம டிராவல் பண்ணுகிறோம். இந்த மாதிரி எல்லாம் ஒண்ணு இல்லாம மக்களுக்கு எதையுமே ஃப்ரீ இலவசம்னு சொல்லாம, எந்த ஒரு ஃப்ரீயும் இல்லாம தமிழ்நாட்டு மக்களை
இந்த உலகமே போற்றும் அளவுக்கு எந்த ஒரு அரசியல்வாதி நீ வரணும், நான் தமிழ்நாட்டு மக்களுக்கு இதை பண்ணுவேன், இப்படி பண்ணுவேன், இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு இவ்வளவு ஒரு இப்போ நெல் விளைச்சல் வருது, இவ்வளவு பருப்பு விளையுது, இவ்வளவு நம்ம வெளிநாட்டுல இருந்து வாங்குறோம், இது எல்லாம் ஒரு அரசியல்வாதி ஒரு ஒரு நாட்டுக்கு என்ன தேவையோ, அடிப்படை வசதி என்ன தேவையோ அது எல்லாத்தையும் செஞ்சு தரணும். அந்த மாதிரி செஞ்சு தர்ற ஒரு அரசியல்வாதி தான் நம்ம தமிழ்நாட்டுக்கு இனி வரப்போற 2026ல அவர் தான் முதலமைச்சரா ஆகணும். சும்மா யாரோ வந்தாங்கோ அப்படியே மைக் எடுத்துன்னு பேசிட்டு ஓட்டு வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கனவு கண்டிருப்பாங்க. அந்த கனவை தயவு செய்து நீங்க முறியடிக்கணும். இப்போ ஒரு பணம் இருக்குது அப்படின்னு அவர்கிட்ட ஒரு 1000 கோடி 2000 கோடி 10,000 கோடி 20,000 கோடி பணம் இருக்குது. அது சும்மா ஓட்டுக்காக செலவழிக்காம ஒரு மாடல் கிராமமா இருக்கலாம், இல்ல ஒரு மாடல் சிட்டியா இருக்கலாம், இல்ல ஒரு மாடல் டவுனா இருக்கலாம். அந்த பணத்தை, அவர்கிட்ட இருக்கிற பணத்தை ஒரு மாடல் மாதிரி நம்ம தமிழ்நாட்டுக்கு மாத்தி, அவரோட சொந்த பணம் சரிப்பா, அவர் வேர்வை சிந்தி உழைச்ச பணத்துல ஒரு மாடல் கிராமம், இப்படிதான் ஒரு கிராமம் இருக்கணும், இங்க இவ்வளவு கிணறு இருக்கணும், இவ்வளவு விவசாயம் பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு மாடல் கிராமமா, இல்ல ஒரு மாடல் சிட்டியா, இல்ல ஒரு மாடல் டவுனா, அந்த மாதிரி ஒரு அரசியல்வாதி நான் முதலமைச்சரா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு விருப்பப்படுறாரு இல்லையா, நான் தமிழ்நாட்டை மாத்தணும்னு இஷ்டப்படுறாரு இல்லையா, அந்த மாதிரி அவர்கிட்ட பணம் ரொம்ப கோடியா கொட்டி கிடக்குது. ஆச்சா, நீ இப்போ அரசியல்ல இல்ல, இப்போ அரசியல் உனக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறப்போ ஒரு மாடலா நீ மாத்தி காமிட்டு இந்த உலகமே உன்னை பாராட்டும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா தமிழ்நாடு மக்கள் உனக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாத்தையும் குத்துங்கம்மா ஓட்டு, இந்த சின்னத்தை பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் குத்துவாங்க, நீ தான் அடுத்த முதலமைச்சர் ஆகலாம். சோ எதுவுமே இல்லாம அவங்க அதை பண்ணாங்க, அவங்க அதை பண்ணல, இதை மாத்தலாம், இதை மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு எதையும் சும்மா வெட்டியா ஊரா சுத்தாம மக்களுக்கு என்ன தேவையோ அதை செஞ்சு தர்றதுதான் ஒரு அரசியல்வாதியுடைய வேலை. நீ அதை பண்ணா போதும், உன் ஆட்டோமேட்டிக்கா எல்லாரும் இந்த ஊடகங்கள் வழியா, இந்த பிரஸ் வழியா, யூடியூப் வழியா உன்னுடைய புகழ் உலகம் எல்லாம் பரவும். அடுத்த முதலமைச்சர் நீயா தான் ஆவ. நான் என்ன சொல்ல வரேன்னா, அண்ணா விஜய் அண்ணா, நான் உங்களுக்கு சொல்றது ஒண்ணுதான். உங்ககிட்ட இப்போ ஒரு 20,000 கோடி பணம் இருக்கலாம். அந்த 20,000 கோடி பணத்துல ஒரு 100 கோடி ரூபாய் செலவு பண்ணி, அண்ணா விஜய் அண்ணா ஒரு 100 கோடி ரூபாய் செலவு பண்ணி ஒரு மாடல் கிராமத்தை நீங்க உருவாக்குங்க. உங்களால மாடல் கிராமம் உருவாக்க முடியலையா, உங்க இப்ப நீலாங்கரை வீட்டுல பக்கத்துல அந்த ரோட்ல நீங்க போறதுக்கு வர்றதுக்கு ஒரு ஃபுல்லா எப்படி அந்த ஏரியாவை ஒரு மாடலா எடுத்துன்னு நீ இருக்கிற ஏரியாவிலேயே ஒரு 200 கோடி ரூபாய் செலவு பண்ணி ஒரு மாடலா மாத்தி காட்டு. அடுத்த முதலமைச்சர் நீதான், நான் எழுதி வாங்கிக்கிறேன். எல்லாருமே ஒட்டுமொத்த டெபாசிட் எல்லாரும் ஓட்டு உனக்கு தான் விழும். இந்த மாதிரி ஒண்ணு பண்ணாம நான் நீட்டை கேன்சல் பண்றேன், அவங்கள ஓட்டுறேன், பாசிசம் பாஜக அப்படின்னு சொல்லிட்டு சும்மா வெட்டித்தனமா பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம ஒரு மாடல் சிட்டி ஆகட்டும், இல்ல ஒரு மாடல் டவுன் ஆகட்டும், ஒரு மாடல் கிராமம் ஆகட்டும், அந்த மாதிரி அண்ணா விஜய் அண்ணா நீ இதை மாத்திர, சும்மா இதெல்லாம் எதுவுமே செய்யாம நான் அதை பண்றேன் இதை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு டைம் வேஸ்ட் பண்ணாத. அப்புறம் நம்மளுடைய மோடி ஐயா, இவரு பண்ண நல்ல விஷயங்கள் எவ்வளவோ இருக்குது. அச்சா, சும்மா அவரை பத்தி அவரு வானா மோடி அண்ணா கெட் அவுட் மோடி அந்த மாதிரிலாம் சும்மா டைம் வேஸ்ட் பண்ணாது. தமிழ்நாட்டு மக்களை தயவு செய்து பிரெயின் வாஷ் பண்றதுக்கு ட்ரை பண்ணாதீங்க யாருமே. அவரு மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு நீ ஆகட்டும் நானாகட்டும் யாருமே நிம்மதியா தூங்குறத கூட நம்ம யோசிச்சு பார்க்கணும். அந்த மாதிரி ஒரு வாழ்க்கைய நம்ம மோடி ஐயா 2014 இருந்து கொடுத்துன்னு வந்துங்கிறாரு. நீ போயிட்டு அவரு சரியில்லை, நீ இவரு சரியில்லை அப்படின்னு சொல்ற.
அண்ணே உதயநிதி ஸ்டாலின் அண்ணே, அதான் ஐயா, நம்ம ஸ்டாலின் ஐயா, தயவு செய்து உங்களுக்கு மனசுல என்ன தோண்டுதோ அத பேசுங்க. மக்களுடைய மக்களா போய் பாருங்க. உங்களால முடிஞ்சா தயவு செய்து வெறும் உங்களோட ஒரே ஒரு கார்ல போய் பாருங்க. கூட்டம் சேர்த்துன்னு போய் பார்க்காதீங்க. இன்னைக்கு இந்த நாட்டுக்கு போறேன், இந்த வீதிக்கு போறேன் அப்படின்னு எதையுமே சொல்லாம காலையில கார் எடுத்துன்னு கிளம்பிடுங்க. கிளம்பி ஒரு ரவுண்ட் வாங்க, எல்லாத்தையும் சுத்தி பாருங்க. நம்ம மக்கள் எவ்வளவு அவதிப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் விட்டுட்டு நான் நீட்டு கேன்சல் பண்ணுவேன், நீட்டு கேன்சல் பண்ணு. நீட்டு எதுக்கு நீ கேன்சல் பண்ணணும்? நீட்டு இல்லாம ஒருத்தனுடைய நிலைமை தெரியாம, அவனுடைய எஜுகேஷன் தெரியாம, அவனுடைய டேலண்ட் தெரியாம, அவனுடைய ஸ்கில் தெரியாம ஒரு டாக்டர் கொண்டாந்து உட்கார வச்சுன்னா, நீ நாளைக்கு கிட்னி ஆபரேஷன் பண்றா அப்படின்னு சொன்னா அவன் லிவர் ஆபரேஷன் பண்ணி வைக்குவான். அந்த மாதிரி ஒரு டாக்டர்ஸ் தான் நம்மளுக்கு தேவையா? சோ நீட் எதுக்காக கொண்டு வந்துக்கிறாங்க? எல்லாரும் வரணும். யாருக்கு திறமை இருக்குதோ, எவனுக்கு நாலேஜ் இருக்குதோ அவனுக்கு வர்றதுக்கு உண்டானதான் ஒரு பேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்றது. நீ சொல்றது பார்த்தா எப்படி இருக்குது? எனக்கு பேஸ்மெண்டே வேணா, நான் டைரக்டா போய் 3rd ஃப்ளோர்ல உக்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எல்லாம் யோசிச்சு பேசினுக்கிறீங்க ஆச்சுங்களா? சோ அதெல்லாம் யோசிக்காம நாட்டு மக்களுக்கு என்ன தேவை, அவங்களுடைய ஃபேமிலிக்கு என்ன தேவை, அவங்க போறதுக்கு எப்படி இருக்கணும், அவங்க ரோடு எப்படி இருக்கணும், அவங்கள பாத்ரூம் போனா அந்த வசதி எப்படி இருக்கணும், அதையெல்லாம் யோசிக்காம நாட்டு மக்களுக்கு இப்போ நான் எப்படி வேலைக்கு போகணும், நான் வேலைக்கு போனா என் ஃபேமிலி எப்படி காப்பாத்துறது அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுருப்பான். அதே மாதிரி ஒருத்தர் வேலைக்கு போனாருன்னா அவங்க ஃபேமிலி எப்படி பாத்துக்கிறது, அவங்க ஃபேமிலிக்கு எப்படி உதவி செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்க அரசியல்வாதியா இப்ப சட்டத்தில், அதாவது இப்ப இருக்கிறவங்க அந்த மாதிரி செய்யணும். இன்னும் முன்னாடி யாரு வரணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க தயவு செஞ்சு கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுத்து வேலையை பண்ணுங்க. தமிழ்நாட்டு மக்களே தயவு செய்து ஏமாந்துடாதீங்க. 200 ரூபாய், 300 ரூபாய், 2000 ரூபாய், 5000 ரூபாய் ஒரு ஓட்டுக்கு வாங்கி 2 நாள் அதை யூஸ் பண்ணிட்டு மீதம் உள்ள 5 வருஷத்தையும் உங்களுடைய டைமை தாலுகா ஆபீஸ்லயோ இல்ல இந்த அதாவது இந்த ரோடு நல்லா இல்லாத ரோடு, அந்த மற்ற டவுன் பஸ் இது எல்லாத்தையும் இதுல போவாம நம்மளுடைய தமிழ்நாட்டுல இருக்கிற வளங்கள் நிறைய இருக்குது. தயவு செய்து நம்ம விவசாயத்தை காப்பாத்துங்கோ. விவசாயத்துக்கு யாரு சப்போர்ட் பண்றாங்களோ, விவசாய மக்களுக்கு யாரு சப்போர்ட் பண்றாங்களோ அவங்கள பார்த்து அவங்களுக்காக ஓட்டு போடுங்கோ. சும்மா ஏசி ரூம்ல உக்காந்துக்குன்னு எல்லாத்தையும் அப்படியே டெலிகாஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வீடியோ மூலமா எல்லாத்தையும் பார்த்துட்டு வீடியோல எல்லாம் ஓபன் பண்றவரை வச்சு தயவு செய்து உங்களுடைய ஓட்டை வீணடிச்சிடாதீங்க. உங்களுடைய ஓட்டு நல்ல ஒரு தமிழகத்தை உருவாக்கணும். அதே போல நம்ம தமிழ்நாடு நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகமே நம்ம வியர்த்து பார்க்கணும். தயவு செய்து உங்களுடைய ஓட்டை நம்ம பிஜேபி சின்னத்துக்கு மாத்தி மோடி ஐயா வர்ற மாதிரி, மோடி ஐயா இருக்கிற வரைக்கும், அவர் இல்லாம போனாலையும் அவர் இருக்கிற வரைக்கும் அவர் இன்னொரு 150 வருஷம் வரைக்கும் அவர் உயிர் வாழணும். அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை இப்போ நாம தமிழ்நாட்டு மக்கள் கொடுக்கணும் அந்த மோடி ஐயாவுக்கு. நம்ம அண்ணாமலை அண்ணா எவ்வளவு ஒரு அழகா, எவ்வளவு ஒரு பக்குவமா, எவ்வளவு ஒரு டீசெண்டா யாருக்கிட்ட எப்படி எப்போ பேசணும் எப்ப பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு ஒரு நல்லத பேசுறாரு. 1 hour சரி ஒன்னும் வேணப்பா, ஒரு 10 நிமிஷம் தமிழ்நாட்டை பத்தி, தமிழ்நாட்டு மக்களை பத்தி, ஒவ்வொரு கிராமமா இருக்கட்டும், இல்ல ஒவ்வொரு தாலுகாவா இருக்கட்டும், இல்ல ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டா இருக்கட்டும், அதை பத்தி ஒரு 1 hour எந்த அரசியல்வாதியாலையும் பேச முடியுமா? ஆனா நம்ம அண்ணாமலை அண்ணா நீ பார்க்காமையே பேப்பர்ல யாரோ எழுதி கொடுத்து பிட்டடிச்சு பேசுற அரசியல்வாதிக்கு ஓட்டு போடாம ஒழுங்கா படிச்சுட்டு போயிட்டு பேசுற அரசியல்வாதிக்கு தயவு செய்து ஓட்டு போடுங்க.
நம்ம மோடி ஐயாவே எடுத்துக்கங்க. அவரால் 2 ஹவர் இல்ல 3 ஹவர் இல்ல 4 ஹவர் கூட பார்க்காம ஒவ்வொரு நம்பரா அவரால் பேச முடியும். அந்த ஒரு டேலண்ட் நம்ம மோடி ஐயாவே இருக்குது. அதே டேலண்ட் நம்ம அண்ணாமலை அண்ணாவருக்கும் இருக்குது. அண்ணாமலை அண்ணா, தயவு செஞ்சு நீங்க கவலைப்படாதீங்க. நம்ம பிஜேபி அரசியல் தான் அடுத்த 2026 வரப்போகுது. உங்களால எவ்வளவு நல்லது செய்ய முடியுமோ தயவு செய்து அவ்வளவு நல்லது செய்யுங்க. இந்த வீடியோ நீங்க பாக்குறீங்களோ பார்க்காம போறீங்களோ அது எனக்கு தெரியாது. ஒருவேளை நீங்க இந்த வீடியோ பாத்தீங்கன்னா நான் உங்ககிட்ட கேள்வி கேட்கறது ஒன்னே ஒண்ணுதான். நம்ம தமிழ்நாட்டு மக்கள் இப்போ எல்லா இடத்துலயும் தவிச்சுங்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு கீழ்பட்ட லெவல்ல இருந்து மேலக்கிற லெவல் வரைக்கும் கீழ்பட்டவங்களுக்கு என்ன செய்யணும், மேல்பட்டவங்களுக்கு என்ன செய்யணும், கொஞ்சம் வசதியா இருக்கிறவங்களுக்கு என்ன செய்யணும், வசதியே இல்லாம என்ன செய்யணும், இப்போ இந்த மாதிரி ரோடு கிளீன் பண்றவங்களுக்கு என்ன செய்யணும், சாக்கடை வாடுறவங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஒரு கட்டத்தை நீங்க வகுத்து அதுக்கேத்த மாதிரி நல்லதை பண்ணுங்க. உங்களுடைய நம்மளுடைய இந்த 2026 பயணம் வெற்றிகரமா அமையும். ஐயா மோடி ஐயா, நீங்க செப்டம்பர்ல பிறந்ததுக்கு என்னுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். சோ நான் என்ன சொல்ல வரேன்னா, மோடி ஐயாவுக்கு தமிழ் தெரியல, மோடி ஐயாவுக்கு தமிழ் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எல்லாரும் அவர் குத்தமா பேசுறீங்க. அவருக்கு தமிழ் தெரியலன்னா பரவாயில்ல. இந்தியால இருக்கிற மினிமம் 30 கோடி பேருக்காவது தமிழ் நல்லா பேச வரும். அது போதும் அவருக்கு. சும்மா அப்புறமா இன்னொன்னு இந்திய திணிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டுல மட்டும் தமிழினுடைய புகழ் பரவனா போதாது. மோடி ஐயா என்ன நினைக்கிறாருன்னா, தமிழ்நாட்டு மக்கள் தமிழ்நாட்டுல இல்லாம உலகம் ஃபுல்லா நல்லா வேலை செய்யணும், நல்ல ஒரு முன்னோடுமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு கருத்துள்ள மனுஷனை நீ கோபேக் மோடி கெட் அவுட் மோடி அப்படின்னு சொல்லிட்டு சும்மா சீன் போட்டு நிற்காத. அண்ணே உதயநிதி ஸ்டாலின் அண்ணே, தயவு செய்து ஒரு ஏரியாவுக்கும் போய் பாருங்க. உங்களால முடிஞ்சா ஒரே ஒரு நீயும், அதாவது நீங்க தான் இந்த தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சரும் 2 பேரும் நீ கார் ஓட்டு, முதலமைச்சர் உக்காந்துட்டு போட்டோம். ஒவ்வொரு தெருவா போய் பாருங்க. நீங்க தமிழ்நாட்டுல இருக்கிற அனைத்து மாவட்டங்களையும் போய் பார்க்காதீங்க. அட்லீஸ்ட் ஒரு 2-3 மாவட்டத்தாவது சுத்தூரம் கவர் பண்ணுங்க. அந்த மாவட்டத்துல இருக்கிற மக்கள் எப்படி இருக்கிறாங்கோ, அவங்க எப்படி வாழ்றாங்கோ, அவங்க என்ன சாப்பிட்றாங்கோ, அவங்க வீட்டுல எவ்வளவு பேர் வேலைக்கு போறாங்க, எவ்வளவு பேர் வேலைக்கு போறதுல என்ன வேலைக்கு போறாங்கோ, இந்த மாதிரி எல்லாம் ஒரு கருத்து கணிப்பு நீங்க 2 பேரும் போய் டிராவல் பண்ணி பாருங்க. ஒரு 2 நாள் நீங்க எந்த வேலைக்கும் போகாம இந்த மாதிரி உலகம் ஃபுல்லா, அதாவது ஒரு 2 மாவட்டத்தை எடுத்து நீங்க பாருங்க. அப்ப தெரியும் உங்களுடைய வழி என்ன அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க இப்ப எப்படி இருக்கிறீங்கன்னா எல்லாத்துக்கும் ஆள்காரங்க. உன்னுடைய ஷூ பாலிஷ் போறதுக்கு ஒரு ஆளு, உன்னுடைய ட்ரெஸ் துவைக்க ஒரு ஆளு, ட்ரெஸ் வாஷிங் பண்ண ஒரு ஆளு, ட்ரெஸ் அயன் பண்ண ஒரு ஆளு, ட்ரெஸ் எடுத்துன்னு ஒரு ஆளு, எல்லாத்துக்கும் ஆளு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு தமிழ்நாட்டுடைய நிலைமை இனிமேலும் தயவு செய்து நீடிக்காம, தமிழ்நாட்டு மக்களே தயவு செய்து இனிமேலு இந்த மாதிரி ஒரு ஆள்கார வேலை இல்லாம எல்லாரும் நல்ல நிலைமைக்கு, எல்லாரும் ஒரு முதலாளியா இல்லாம அட்லீஸ்ட் ஒரு குறைந்தபட்சம் இவங்க நல்லா இருக்கணும்பா, நல்லா சாப்பிடணுமா, 3 வேளை நல்லா கரிசோரோட சாப்பிட்றத விட்டுட்டு அவ்வளவு ஒன்றும் தேவையில்லை. அட்லீஸ்ட் 2 வேளை சாப்பாடாவது நல்லா கிடைக்கும் நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, தமிழ்நாட்டு மக்கள் நீங்க நினைச்சு நம்ம இந்த 2026 பயணம் நல்லதா இருக்கணும் நம்புறேன். நல்லதா இருந்துதான் ஆகணும். ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப பேரு ரொம்ப யோசனையா இருக்கிறாங்க. அப்போ யாரு வருவா, நம்ம பையனுக்கு வேலை கிடைச்சிடுமா, இந்த அரசியல் வந்தா நம்ம பையனுக்கு வேலை கிடைச்சிடும், இந்த கட்சி வந்தா
நம்ம பொண்ணுக்கு வேலை கிடைச்சிடும், இவ்வளவு லஞ்சம் கேட்பாங்க, அவ்வளவு லஞ்சம் கேட்பாங்க. அந்த மாதிரி இந்த மாதிரி லஞ்சம் இல்லாத ஒரு அரசியல்ல ஓட்டுக்கு காசு வாங்காத ஒரு ஓட்டரை நம்ம தமிழ்நாட்டு மக்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். தயவு செய்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணி இந்த மாதிரி ஒரு அரசியல்வாதி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எல்லாரும் முன்ன வரணும். இந்த மாதிரி சும்மா பஸ் மேல உக்காந்துன்னு அங்க நின்று கூட்டம் கூடுசலா மைக் எடுத்து பேசிட்டு அவங்க அதை பண்ணல இதை பண்ணல வெட்டிய கதை பேசி நிக்காம ஒரு மாடல் கிராமமா மாத்துங்க, மாடல் சிட்டியா மாத்துங்க. மாடலா எல்லாமே மாடலா இருக்கணும். அனைத்து விதமான நம்ம இந்தியால இருக்கிற எல்லா ஸ்டேட்டுக்கும் ஒரு மாடல் தமிழகமா வரும்னு நான் நம்புறேன். அந்த மாதிரி வந்தா எல்லாத்துக்கும் நன்மை கிடைக்கும். யாரும் தமிழ்நாட்டை விட்டு அமெரிக்கா போக மாட்டான், யாரும் தமிழ்நாட்டை விட்டு வேற ஸ்டேட்டுக்கு வேலைக்கு போக மாட்டான். நம்ம தமிழ்நாடு அந்த மாதிரி இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற வளங்களை வச்சு எல்லாரும் நல்லா வாழ்றதுக்கு உண்டான இன்னும் அடுத்த 50 வருஷம் இல்ல 100 வருஷம் கூட நம்ம நல்ல ஒரு வாழ்க்கையை வாழலாம். இவ்வளவோ நாள் இருந்த அரசியல்வாதியை விட்டுட்டு புதுசா ஒரு மாடல் அரசியல்வாதிய மாடல் முதலமைச்சரை நீங்க தமிழ்நாட்டு மக்கள் ஒரு நல்ல முடிவா எடுப்பீங்கன்னு நான் நம்புறேன். நீங்க நல்ல முடிவை எடுக்கலைன்னா உங்களுடைய விதி அந்த கடவுள் கையிலே இல்லை. தயவு செய்து நல்ல ஒரு முடிவா எடுத்து யாரு உங்க தெருவுல நிக்கிறாங்களோ தயவு செய்து தாமரை இலைய பார்த்து மட்டும் குத்துங்க, வேற எதைய பார்த்தும் குத்துறாதீங்க. அப்படி குத்துனீங்கன்னா உங்களுடைய கதி அதோ கதி. அந்த கடவுளே வந்தாலே உங்களை காப்பாத்துறதுக்கு உண்டான வழி கிடையவே கிடையாது. மோதினா என்ன, மோதி பார் அப்படின்னு சொல்லிட்டு எதிரிங்களுக்கு மோதி பார் அப்படின்னு சொல்லிட்டு அதேவது அவர் நல்லவங்களுக்கு மோதியை பார், அதாவது என்னை பார், அந்த மாதிரி ஒரு ஆளு. சோ மோதி பார் மோதியை பார், இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு டைலாக் நானும் யோசிச்சு பண்ணது. தயவு செய்து நம்ம மோடி ஐயாவை குற்றம் சொல்லாம, இப்போ இருக்கிற வர நம்ம அண்ணாமலை அண்ணாவை குற்றம் சொல்லாம நல்ல ஒரு மாடல் அரசியலா நல்ல ஒரு மாடல் கிராமமா தயவு செய்து நீங்க மாத்துங்க. உங்களுடைய அரசியல் வாழ்க்கை அமோகமா இருக்கும். தயவு செய்து உங்களுக்கு முன்னாடி 30 காரம் பின்னாடி 30 காரம் போவாம ஒரே ஒரு கார்ல போங்க. நல்லா எதுக்காக இந்த மாதிரி மக்களுடைய வரி பணத்தை நீங்க வீணடிக்காம எவ்வளவு பெட்ரோல் வேஸ்ட், எவ்வளவு கார் வேஸ்ட், இவ்வளோ நீங்க போய் வந்ததுனால ஒன்னும், அதாவது இந்த ரோட்ல இருக்கிற குழியை கூட உங்களால மூட முடியறதில்ல. அது நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம். இப்போ இருக்கிற ரோட பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் குழி இல்லாம ரோடு நம்ம தமிழ்நாட்டுல எங்கேயுமே கிடையாது. அந்த மாதிரி ஒரு ரோடு இல்லாம, ஒரு நல்ல சாக்கடை வசதி இல்லாம, நல்ல ஒரு பாத்ரூம் இல்லாம எல்லாமே மோதியே பண்ணணும். அவர் என்ன பண்ணாரு அத கேள்வி கேட்கறத விட்டுட்டு நீ என்ன பண்ணிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல சொல்லு. நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல சொல்லு. அந்த மாதிரி ஒரு அரசியல்வாதி நம்ம தமிழ்நாட்டுக்கு வேண்டும். தயவு செய்து நான் உங்களை 100 முறை இல்ல 1000 முறை இல்ல கோடி முறை தமிழ்நாட்டு மக்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். உங்களுடைய ஓட்டு தாமரை இலைய பார்த்து குத்துங்க. உங்களுடைய வாழ்க்கை அடுத்த 5 வருஷம் சொர்க்கமே எட்டி பார்க்கிற அளவுக்கு அவ்வளவு அருமையா இருக்கும். சொர்க்கமே என்றாலும் அது பிஜேபி போல வருமா அப்படின்னு சொல்லிட்டுதான் நம்மளுடைய பாட்டு. சொர்க்கமே என்றாலும் அது பிஜேபி போல வருமா, அந்த மாதிரி ஒரு பாட்டு நீங்களே பாடுவீங்க. இந்த மாதிரி நான் இவ்வளோ யாரையும் நான் தப்பா பேசியிருந்தேன்னா தயவு செய்து என்னை மன்னிச்சிருங்க. ஸோ இனிமேல் நம்மளுடைய பயணம் பிஜேபி 2026 ஒன்லி பிஜேபி. வணக்கம்.